சுவ்ரத சுமுக சூக்ஷ்ம சுகோஷ சுகத சுஹிருத் மனோஹரோ ஜிதக்ரோதோ வீரபாகுர் விதாரணக என்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி. இந்த ஈரடியிலே வருகின்ற முதல் திருநாமம் சுவ்ரதக. மங்களகரமான எல்லோருக்கும் சுபத்தை தருகின்ற விரதத்தை உடையவர் பகவான். அதனால் அவருக்கு சுவ்ரதக, அழகான இனிமையான நல்ல பலன்களை அளிக்கின்ற விரதத்தை உடையவர் என்கின்ற திருநாமம். எல்லோருக்கும், குறிப்பாக பக்தர்களுக்கு மங்களத்தையே தருவது என்பதை ஒரு விரதமாகவே வைத்து கொண்டிருக்கின்றார் பகவான். ஆனால் நாம் தாம் நம்முடைய அறியாமையினாலே, ஆசையினாலே, காமத்தினாலே, குரோதத்தினாலே உந்தப்பட்டு துன்பத்தை அடைந்தே தீருவது என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பகவானை குற்றம் சொல்லி என்ன பலன்? தன்னளவிலே பகவான் நம் எல்லோருக்கும் நல்லதை செய்வதற்கே, நம் எல்லோருடைய வாழ்க்கையுமே சுபமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றார். பல பக்தர்களின் வாழ்க்கையிலே அந்த பக்தர்களை பெரும் ஏழ்மையிலிருந்தும் மிகப்பெரிய ஆபத்துகளிலே இருந்தும் பகவான் காப்பாற்றி அருளியிருக்கின்றார் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம், நாம் அறிவோம். இதனால் அவர் சுவ்ரதக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சுவ்ரதாய நமக. அடுத்த திருநாமம் சுமுக. சுமுக, மங்களம் தருகின்ற, தன்னுடைய முக தரிசனத்தினாலேயே எல்லோருக்கும் மங்களத்தை தருகின்ற இனிமையான முகத்தை உடையவர் என்பது இதன் பொருள். பகவான் சுமுகர், பிரசன்ன வதனர். இதிலே மேலும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு கடினமான சூழ்நிலையிலேயே கூட அவருடைய முகத்தின் இனிமை மாறுபடுவது இல்லை. பெரும் பிரச்சனைகளுக்கு நடுவிலே கூட இனிமையான முகத்தை உடையவர் என்கின்ற புகழ்ச்சிக்கு அவர் உரியவராக இருக்கின்றார். ஸ்ரீராம அவதாரத்திலே நீ வனவாசம் செய்ய வேண்டும் என்று தந்தையார் விரும்புகின்றார் என்று கைகேயி சொன்ன போதிலும் சரி, பிற்பாடு மிக கடினமான அந்த வனவாசத்தை அவர் ஏற்று நடத்திய பொழுதும் சரி, அவருடைய முகத்தின் இனிமை மாறவே இல்லை. எப்பொழுதும் சுமுகர். அப்படிப்பட்ட திருமுகத்தை மிகுந்த பக்தியோடு எண்ணி பார்க்கின்றார் சீதாதேவி. எங்கே? இலங்கையிலே ராவணனுடைய அசோகவனத்திலே. அங்கே சீதாதேவி ஸ்ரீராமரையே எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அவரை பற்றிய நினைவாகவே இருக்கின்றார். அப்பொழுது ஸ்ரீராமனுடைய இனிமையான சுமுகத்தை அவர் தியானித்து எண்ணி பார்க்கின்றார். அதை பற்றி கம்பர் கூறுகையிலே, தன்னுடைய ராமாயணத்திலே, மெய்த்திருப்பதம் ஏவென்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று கூறியிருக்கின்றார். எப்போதும் மலர்ந்த முகம், மெய் திருப்பதம் ஏவு என்ற போதிலும், அதாவது அரச பதவியை ஏற்று இந்த ராஜ்யத்தை ஆழ்வாயாக, அரசன் ஆவாயாக, உனக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகின்றோம் என்று சொன்ன போதும் சரி, பிறகு இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும், அதெல்லாம் இல்லை, அது சரி வராது, இந்த செல்வங்களை எல்லாம், இந்த ராஜ்யத்தை எல்லாம் துறந்து செல்வாயாக, வனத்துக்கு செல்வாயாக, காட்டுக்கு செல்வாயாக என்ற போதிலும் சரி, ஸ்ரீராமனுடைய முகம் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே, குறிப்பாக இந்த 2 சந்தர்ப்பங்களிலுமே ஓர் அழகிய மலர்ந்த செந்தாமரை மலரைப் போலவே இருந்தது. அதுவும் எப்படி? சித்திரத்திலே எழுதப்பட்ட ஒரு செந்தாமரை மலர். சித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு மலர் வாடவே வாடாது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். அவ்வாறாகவே சிறிதும் மாறுபடாத இனிமையான முகத்தை உடையவர் ஸ்ரீராமர். அவருடைய முகம் அப்படிப்பட்டது. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை, அப்படிப்பட்ட முகத்தினை உண்ணுவாள், நினைத்து பார்ப்பாள் சீதாதேவி என்பது இதன் பொருள். சுமுக என்கின்ற சொல்லுக்கு இனிமையான முகத்தை உடையவர் என்பதுதான் நேரடி பொருளாக இருந்த போதிலும், எந்த சந்தர்ப்பத்திலும் மலர்ச்சியான, அழகிய, இனிமையான முகத்தை கொண்டவர் என்கின்ற பொருளிலே இவ்வாறாக ஸ்லாகித்து சொல்லப்படுவது உண்டு. அப்படிப்பட்ட சுமுகராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சுமுகாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் சூக்ஷ்மக. சூக்ஷ்மமாக இருப்பவர், நுண்பொருளாக இருப்பவர், பருப்பொருளாக இல்லாமல் நுண்பொருளாக இருப்பவர். எல்லா ஸ்தூலமான பொருட்களும் பருப்பொருட்களும் அவரிடமிருந்துதான் வந்திருக்கின்றன. எனவே அவர்தான் அவற்றுக்கெல்லாம் காரணமே தவிர அந்த ஸ்தூலமான பருப்பொருட்கள் பகவானுக்கு காரணம் இல்லை. அதனால் அவர் சூக்ஷ்மக. ஓம் சூக்ஷ்மாய நமக. சுகோஷக. பகவான் மங்களகரமான கோஷத்தை உடையவர். ஆகச்சிறந்த மங்களமாகிய வேதங்கள் அவருடைய கோஷங்கள்.
அதனால் அவர் சுகோஷக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். மேலும் அவருடைய கோஷம் கம்பீரமானது. மேக கர்ஜனையை போன்ற கம்பீரமான கோஷத்தை உடையவர் பகவான். மேலும் அவர் தன்னுடைய சங்காகிய பாஞ்சஜன்யத்தை எடுத்து கோஷித்தார் என்றால் அந்த கோஷத்திலே, அந்த வலிமையிலே எல்லா எதிரிகளும் வலிமை போய் நடுநடுங்கி போய்விடுகின்றார்கள். அந்த கோஷத்தினாலேயே எதிரிகளையெல்லாம் வென்று விடுகின்றார் பகவான். அதனாலும் அவர் சுகோஷக. அப்படிப்பட்ட சிறந்த கோஷத்தை உடைய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சுகோஷாய நமக. அடுத்த திருநாமம் சுகதக. சுகத்தை கொடுப்பவர். நல்ல மனமும் நல்ல செயல்களும் உடைய சாதுக்களுக்கு அவர் சுகத்தை கொடுக்கின்றார். அதனால் அவர் சுகதக. ஓம் சுகதாய நமக. சுஹ்ருத். மற்றவர்களிடம் கொண்ட இனிமையான இதயத்தினாலே, இனிமையான நல்ல எண்ணங்களினாலே உதவி செய்பவர் என்பது இதன் பொருள். குறிப்பாக பிரதிபலன் என்று எதையும் எதிர்பாராமல் உதவி செய்பவர். அப்படிப்பட்ட பிரதிபலனை எதிர்பாராமல் உதவி செய்கின்ற தன்மை ஓரளவு நண்பர்களிடையே இருப்பதால் சுஹ்ருத் என்கின்ற பொருளுக்கு நண்பன், ஃப்ரெண்ட் என்றும் ஒரு பொருள் உண்டு. பொதுவாக உறவினர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்யும்போது மனத்தில் ஏற்படுகின்ற சுயநல எண்ணம், சுயநல பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற தன்மை நண்பர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஏற்படுவது இல்லை, அல்லது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இது எப்போதும் எங்கேயும் நாம் பார்க்கக்கூடிய உண்மை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் பொதுவாக நாம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நண்பர்களிடையே பார்க்கலாம். எதிர்பார்ப்புகள் இருக்காது, அல்லது மிக 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 குறைவாக இருக்கலாம். அவ்வாறாக எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பகவான் உதவி செய்கின்றார், குறிப்பாக தன்னுடைய பக்தர்களுக்கு உதவி செய்கின்றார் என்பதால் அவர் சுஹ்ருத். பலன் எதுவும் வேண்டாம் என்றால் பின் ஏன் செய்கின்றார்? அவர் தன்னுடைய சுபாவத்தினாலேயே, தன்னுடைய கருணை என்கின்ற இயல்பினாலேயே செய்கின்றார். எந்த விதமான காரணமும் இன்றி செய்கின்றார். அவ்வியாஜ்ய கருணாமூர்த்தி என்கின்ற புகழ்பெற்ற திருநாமத்தையும் பெறுகின்றார் பகவான். அவ்வியாஜ்ய, எந்த காரணமும் இல்லாமல் கருணாமூர்த்தி, கருணை செய்பவர், கருணையே வடிவமாக இருப்பவர் பகவான். அதனால் அவர் சுஹ்ருத். ஓம் சுஹ்ருதே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.